ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அதாவது சாக்லேட் லாவா கேக். அதுக்கு உண்டான சாமானெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அதாவது மைதா மாவு 1/2 கப், 6 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர், அதாவது சுகரை நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அது 6 டேபிள் ஸ்பூன். ஆறு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அது 1/8, அதாவது 1/4 ஸ்பூன்லேயும் 1/4 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்ல ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லபடியாக அது நம்ம ஓவனில் வச்சு எடுக்கும்போது நல்லா பொங்கி வரும். இல்லைன்னா ஒரு இடத்துல வேகும், ஒரு இடத்துல வேகாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 1/2 கப்பு மில்க்கு சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு மில்க்குன்னு சொன்னால் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்த மில்க்கு, பாயில் மில்க்கு கிடையாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற காய்ச்சி ஆறின மில்க்கு, அது இதில் சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். எனி குக்கிங் ஆயில் உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. அளவுகள் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த கேக் வந்து நல்ல இதில் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மிக்ஸு தெரியுதா உங்களுக்கு? இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நமக்கு. இப்போது இதை நான் கப்பில் ஊற்றுறதுக்கு முன்னால் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் இல்லை 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், எது உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. ஒரு 15 செகண்ட்ஸ் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வினிகரோ லெமன் ஜூஸோ ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 15 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை வந்து நம்ம அவன்லேயும் பண்ணலாம். கடாய் மெத்தட் உங்களுக்கு நான் முன்னாலே ஒரு தடவை நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்லிக் பிரெட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கடாய் எப்படி ப்ரீ ஹீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு, அதாவது மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை உள்ளே வச்சு லோ ஃப்ளேமில் 8 to 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுங்க. அதே மெத்தடு தான் குக்கருக்கும். என்கிட்ட அவன் இருக்கிறதுனால நான் இப்போ அவனில் வைக்க போகிறேன். இப்போ வந்து இதை நம்ம கப்பில் பேக் பண்ணிடலாம். கப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, 1/2 கப்பு அளவு ஊற்றுங்க. சாக்லேட் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸு, இந்த சாக்லேட்டை வந்து நடுவில் வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் வைங்க. இப்படி அந்த சிரப் இந்த மாதிரி ஊற்றுனீங்க இல்லையா, அதுக்கு நடுவில் இந்த சாக்லேட்டை இப்படி வச்சுருங்க. அதாவது இந்த இது கேக்கு குக் ஆகி வரும்போது இந்த சாக்லேட் தான் அந்த லாவா மாதிரி ஃபார்ம் ஆகி நமக்கு சாப்பிடும் போது சிரப் மாதிரி கிடைக்கும்.
அதுதான் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை கவர் பண்ணுறதுக்கு, இந்த சாக்லேட்டை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது மேலே இப்படி ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது கேக்கு பொங்கி வரும், அதனால ஃபுல்லாக ஊற்றிட்டாதீங்க. இப்போது இதை நான் மைக்ரோவேவில் வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கேக் ப்ரிப்பரேஷன் நம்ம அவனில் வச்சிடலாம். வச்சுட்டேன் ஃப்ரெண்ட். இப்போ டைம் செட் பண்ணுறேன் நான். எனக்கு 1 minute 30 seconds வேணும். விட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 minute 30 seconds ஆயிடுச்சு. எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உள்ளே இருந்து இப்படி லாவா மாதிரி வர்றதுனால இதுக்கு சாக்லேட் லாவா கேக்னு பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Bye, take care. We'll meet in the next video.